இது சக்தி விநாயகராக்கும். என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது நிச்சயம் நடக்கும். கௌரி, கோயிலுக்கு வந்தது நான் இல்லை, சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சது நான் இல்லை அப்படின்னீங்களே, இப்போ என்ன சொல்ல போறீங்க? அது வந்து அன்னைக்கு நான் ஏன் உங்களை காட்டி கொடுக்கல தெரியுமா? உங்களை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. இப்போ சொல்லுங்க, ஆக்சுவலாக நீங்கள் யாரு? இந்துவா முஸ்லீமா? என்ன சார்? இந்து. நினைச்சேன். எதுக்கு சார் இந்த முஸ்லீம் வேஷம்? வறுமை முஸ்லீமா இருந்தா தான் இந்த வேலை கிடைக்குங்கிற நிலைமை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உதவி பண்ணா. உண்மையிலே ஹாஜியார் அவனு தான் கூப்பிட்டுருந்தாரு. அவனுக்கு பதிலாக என்ன அனுப்பிச்சு வச்சான். நீங்க தான் அவருன்னு சொல்லி. அப்போ உங்க ஃப்ரெண்டு பேர் தான் அப்துல்லா? ஆமா. உங்க பேரு? சீதாராமன். அது சரி, சீதாராமன்ற பேரை அப்துல்லான்னு மாத்தி வச்சுட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு நீ என்ன மட்டும் காப்பாத்தல, என் அம்மாவும் தங்கச்சியும் அதுல சேர்த்தி. இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள். சாமி கும்பிடணும் போல தோணுச்சு. அதான் யாருக்கும் தெரியாம. சரி, நல்ல விஷயம் தானே. அதையும் சோகமா சொல்றீங்க. இங்க பாருங்க, எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, ஆனா ஒரு நல்ல மனுஷங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் உங்க ரகசியத்தை காப்பாத்துவேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கௌரி, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. கொடுங்க, நானே கொடுத்துறேன். தேங்க்ஸ்மா. காலங்காத்தால ஸ்கூல் வரைக்கும் ஏறி இறங்கணும்னு பார்த்தேன். நல்ல வேலை நீ வந்த. இந்தா. யாரோ பொண்ணு கையெழுத்து மாதிரி இருக்கு. ஃப்ரம் நித்யா. கரெக்ட். பிடிச்சிடலாம். இது யாரு? அப்துல் சாரு. விபூதி போட்டுக்கிட்டு. என்னடி சிரிக்கிற? பயங்கரமா ஃப்ராட் பண்ணியிருக்காரு அந்த ஆளு. நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. அவர் முஸ்லீம் இல்லைங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. என்னது தெரியுமா? எப்படி? அவரே சொன்னாரு. எப்படி எப்படி அவரே சொன்னாரா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து பழகிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருப்பா. உங்க வாப்பாக்கு தெரிஞ்சா பாவம் அவரை பிரியாணி பண்ணிடுவாங்க. எங்க வாப்பா பிரியாணி போடுறது இருக்கட்டும், நீயே இப்படி நெளிற. अस्सलाम वालेकुम हाजियार. டேய் ஹனீஃபா. ஆஞ்சனி, நம்ம அப்துல்லா கூட்டிட்டு வாங்க. எப்படா இருக்க? எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது என்று வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனா யாரும் தெரியல? தெரியும் சார். வெரி குட். யார் சொல்ல பார்க்கலாம்? எங்க வீட்டு பக்கத்துல மளிகை கடை வச்சிருக்காரு. சைலன்ஸ் சைலன்ஸ். இது மளிகை கடை ஹரிச்சந்திரன் இல்லப்பா, புராண காலத்து ஹரிச்சந்திரன். அப்துல் சார், உங்களை ஆஜியார் வர சொன்னாங்க. பசங்களா சத்தம் போடாம படிச்சுட்டு இருக்கணும். போயிட்டு வந்து கேள்வி கேட்பேன். ஏன்பா, நீ நம்ம ஊருக்கு வந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா? இருக்கு இருக்கும். ஹனீஃபா, உன் பையன் உன்ன மாதிரிலாம் இல்லப்பா. அவன்கிட்ட இந்த ஜாதி மத பேதமே கிடையாது. எல்லார்கிட்டையும் அந்யோன்யமா பழகுறான். அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வச்சுக்கேன். அவனுக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா? யாரு? ஒரு இந்து பையன். அது மட்டும் இல்ல, துபாய்க்கு போயே திருவேன்னு ஒத்த கால நின்று இந்த புள்ள ஒரு வார்த்தை சொன்னேன், சரி வாப்பான்னு சொல்லி ஊட்டிக்கு வந்துட்டான். அதெல்லாம் ஒரு கொடுப்புனப்பா. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நானும் உன்னை பார்க்க தானே வந்துட்டு இருக்கேன். உங்க பாப்பா வந்திருக்காரு.
பாப்பா எங்க ஸ்கூல்ல ஹாஜியரோட பேசிட்டு இருக்காரு. ஐயோ அப்புறம் எதுக்கு நான் இங்க வந்தாரு? சரி வா வீட்டுக்கு போலாம். நான் சொல்றத கேளு. டேய் வாடா வீட்டுக்கு போலாம். ஆரியோ கேட்டவனே அங்க பொண்ணு வந்திருக்காடா. என்ன பண்றா? அதானே நீ டியூஷன் சொல்லி கொடுப்பியே நம்ம ஒரு பொண்ணு பேரை மறந்து தொலைச்சிட்டா. கல்பனாவா? கல்பனா தான். அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? நான் தான் லெட்டர் போட்டு வர சொன்னேன். மூஞ்ச பாரு. இப்ப என்ன பண்ற? சரி நோ டென்ஷன். வா சமாளிப்போம். அப்புறம் வியாபாரம் எப்படி நடக்குது? நாமளா நடத்துறோம், அவன் அமோகமா நடத்துறான். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க, ஒரு 10 நாள் தங்கிட்டு போடா. டேய் வண்டி நிறுத்து, நம்ம பசங்க. எப்பா அப்துல்லா, வாப்பா மாட்டிட்டோம். சரி காட்டிக்காத. கூட வரானே நம்ம ஊர் பையன். சொன்னா ராம எப்போ வந்து? இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு. ஓஹோ, வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் சௌக்கியம் தானே? அப்புறம் இந்த ஊரு ஜனங்க வாத்தியார் வேலை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனை கேட்டா அவன் பதில் சொல்றான், அவனை கேட்டா இவன் பதில் சொல்றான். ரொம்ப தோஸ்து 2 பேரும். நம்மள மாதிரி. ஏண்டா எதையும் எதிர்த்து நிக்கிற தைரியம் வேணும்னு சொன்னியே, அது எனக்கு மட்டும் தானே? வாப்பா இப்படி திடீர்னு வந்து நிப்பாருன்னு யாருக்குடா தெரியும்? ஏதோ இந்த தடவை தப்பிச்சுக்கிட்டோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் ஹாஜியாட்ட மாட்ட தான் போறோம். அவருக்கு இந்த விஷயம் தெரிய வரப்போ அவரை கூல் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்யும்போது பாரு. ஐஷா, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் அப்துல்லா ஃப்ரெண்ட் ராமன். அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன், நீங்க ஜூஸ் எல்லாம் கொடுத்தீங்களே. ஓ ஐம் சாரி, இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லுங்க. இல்ல அன்னைக்கு உங்க வீட்டுல இவன் அப்துல் உங்களை அறிமுகப்படுத்துறப்போ ஆஜியார் பொண்ணு ஆயிஷா அப்படின்னு சொன்னா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கலீங்க. ஏன்? அதானே உண்மை. ஆயிஷாவோட அப்பா ஆஜியார் அப்படின்னு சொல்லணும், அதுதான் உண்மை. ஐயோ என்னமா வைக்கப்படுறீங்க, எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. ஒரே வார்த்தையில சொன்னா, நீங்க ஒரு சாந்து காட்டுக்குடா, நிலாவோட ஒரு பீஸ் நடத்துங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஊட்டிங்க, ஊட்டிக்கு நீங்க பியூட்டிங்க. ரொம்ப வழியறீங்க அப்துல்லா சார். சாரி ராமன். ஏவன்டா இவன் சுத்த டியூப்லைட் மாதிரி பேசிட்டு இருக்கான். இது பாரு, எப்படி இருந்தாலும் நம்ம பண்ற ஆள் மாறாட்ட விஷயம் ஒரு நாளைக்கு தெரியதான் போகுது. அப்ப ஆஜியார் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஞாபகப்படுத்துறியா? தெரியுது இல்ல? அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்த லவ்வே. ஆயிஷா நம்ம சைடுல இருந்தா நம்ம சைடு ஸ்ட்ராங்கடா. ஆமா, இவர் போய் வழிஞ்ச உடனே அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். மூஞ்சிய பாரு கண்ணா. ஒரு ஆம்பளைன்னா ஒரு அளவுக்கு அழகு இருக்கணும், நல்ல கம்பீரம் இருக்கணும், நிறைய மூளை இருக்கணும். இது 3 இருந்தா போதும், எந்த பொண்ணும் பிளாட். இரு இப்ப சொன்ன இந்த 3 உங்ககிட்ட இருக்குங்கிற? ஏன் இல்லன்றியா? கிழிஞ்சுதுப்பா. சரி அதை விடு. ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் நீ அரிகேசநல்லூர் சீதாராமன், நீ ஒரு இந்து, புரிஞ்சுதா? ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? காதலுக்கு முன்னால் ஜாதி இல்லை மதம் இல்லை. ஃப்ராட் பண்றவங்க தத்துவம் பேசக்கூடாது. சரிடா, ஃப்ராடு தான்டா. எல்லாம் முடிஞ்சு கடைசியில மன்னிப்பு கேட்க போறோம். அந்த நேரத்துல நான் தான் அப்துல்லா முஸ்லீம்னு தெரிஞ்சிட போகுது.